Good afternoon, friends. இது உங்கள் அபி அகாடமி. நான் உங்கள் சண்முகம். 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்தா அது அதிகமாக கொஸ்டின் எடுத்தாங்க. நம்ம ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்சிஎம்ல இருந்து ஆன்சர் பார்ப்போம். இரு எண்களின் மீபோவா 11 மீசிமா 693 ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன அப்படி கேட்டுருக்காங்க. இது சிம்பிள் தாங்க. இந்த மீபோவா மீசிமா எல்லாம் குழப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்துங்க. அதில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துட்ருப்பாங்க. ஹெச்சிஎஃப் உடைய இன்னொரு ஃபார்ம் வந்து ஜிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சருக்கு போகலாம். ஜென்ரல் தாங்க ஃபார்முலா எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓர் எண் 77 எக்ஸ் கொடுத்துட்டாங்க, 77 இன்ட்டு ஒய் இன்னொரு எண் தெரியாது எல்சிஎம் 693 ஹெச்சிஎஃப் 11. இதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியது தான். ஓர் 11 11 7 11 77 ஓர் 7 7 9 63 மீதி 6 9 63. அப்போ ஆன்சர் 99. இன்னொரு கொஸ்டின், இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப் இன் 6 மடங்கு ஆகும். ஹெச்சிஎஃப் 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண் கேட்குறாங்க. அதே ஃபார்முலா தாங்க. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓர் எண் 36 கொடுத்துருக்காங்க. இதை கான்ஸ்டன்டாக வச்சுக்கலாம். எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச்சிஎஃபோட 6 மடங்கு. ஹெச்சிஎஃபோட வேல்யூ தான் 12. அப்போ 6 மடங்குன்னா 6 இன்ட்டு 12 ஐ 12 60 6 12 72. அப்படியே கால்குலேட் பண்ண வேண்டியிருக்காங்க. ஓர் 12 12 3 12 36 ஓர் 3 3 7 3 4 மீதி 1 4 12. ஆன்சர் 24. That's all.